ஐயா எனக்கு படம்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற ஐடியா இல்லைன்ட்டாரு. எனக்கு என்னடா அது என்னன்னா, சார் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்க கதை கேளுங்க, கதை உங்களுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க. நீங்க காமெடி படம், என் படம் நிறைய பார்த்திருக்கேன்னு சொன்னாரு, இது ஒரு காமெடி படம் தானே, நீங்க வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார், நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்க ரூம்ல இருங்க வர்றேன்னு சொல்றாரு. சார் 11 மணிக்கு வர்றாரு, அவரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட்டா சொல்றேன். அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார். ஒரு 3வது சீன்ல இருந்து சிரிக்கிறார். சிரிச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னாரு, சார் நான் உண்மையிலே கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சு தான் வந்தேன், ஆனா இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு டயர்டா வந்த என்னையே நீங்க வந்து சிரிக்க வச்சிட்டீங்க. தியேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க, இந்த சிரிப்பு ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டா ஒர்க் ஆகும், நான் இந்த படம் பண்றேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரில சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நடுராத்திரில இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆச்சு.